ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக்னால், நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 4 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அதில் வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனது, நான் நிறைய டாக்டர் பார்த்துருக்கேன், நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஹாஸ்பிட்டல் மட்டும் நான் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து அதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கல. கொஞ்சம் பாதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் அங்கே போனீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு குணமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை, ரைட்டு தான். ஆனால் அதுலேயே எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். மெயின் அந்த பார்க்குறவங்க ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு, உங்களுக்கு புரியல, எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோ வந்து பாதி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன், அந்த டைமில் நான் சொல்லுவேன். கடையில் இருக்கிறப்போ வந்து கஸ்டமர் வரப்போ அவங்கள பார்க்கணும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னால் எடுத்து பேச முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால் சொல்ல வரேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டாக்டரை போய் நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறதுன்னா, ஏழ்மையான ஃபேமிலி அப்படின்னா வந்து 2 டாக்டரை வந்து நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். 2 டாக்டர், இந்த டாக்டர் வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து மெட்ராஸில் இருக்குது, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபீஸ் அதிகம், அமௌண்ட்டு செலவு அதிகமாகும். பைசா என்கிட்ட இருக்குது, நான் கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே போங்க. திருப்பியும் சொல்கிறேன், திருப்பியும் எனக்கு கால் பண்ணி வந்து இது பண்ணாதீங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதில் புரியலன்ற பட்சத்தில் எனக்கு கால் பண்ணுங்க. முதல் மெசேஜ் போடுங்க, அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி ரிப்ளை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம், சரிங்களா? சரி, பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க. 2 பேர் வந்து 4 பேர் வந்து ஆமாம் 4 பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அவங்க இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முதல் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல், இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன வீடியோ, அதில் எதனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்றது மெயினில் வச்சுக்கின்னு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்குறது, உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுது. சரி, அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேட்குறது. நான் கேட்குறது தப்புன்னு சொல்ல வரல, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு உண்டான விடை இருக்கும் இல்லைங்களா, அதனால் சொல்ல வரேன். சரி, பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேட்கலாம், சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.